விதி வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா குடலூர் அது கேரளா மாநிலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக மேலாக மழை கொட்டி வருகிறது. இதனோட தாக்கம் பாத்தீங்கன்னாக்கா கூடலூர் கேரளா எல்லை உள்ள கூடலூர், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதியில் வந்து அதிகமாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் பாத்தீங்கன்னா வந்து மரங்கள் விழுந்தும் மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. முன்னாடியே பார்த்தோம்னாக்க இன்று வந்து இந்த கூடலூர் அடுத்த நாடுகாணி பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு மேலாக வந்து 50 மீட்டருக்கு மேலாக விரிசல் ஏற்பட்டுள்ளது. சாலையில் வந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசல் ஏற்பட்டுள்ளதனால் வந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து தற்போது வந்து அந்த அந்த விரிசல் வந்து எவ்வாறு ஏற்பட்டுள்ளது, அந்த அந்த சாலையோரத்தில் உள்ள அடியில் வந்து தண்ணீர் தேக்கம் ஏதாவது உள்ளதா, மேலும் வந்து இந்த விரிசல் எதனால் ஏற்பட்டுள்ளது வந்து தற்போது வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் முழுவதும் பார்த்தோம்னாக்கா அதாவது உதகை, கூடலூர், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதியில வந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் பார்த்தோம்னாக்கா இன்று காலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல வந்து மரங்கள் விழுந்தன. இந்த மரங்களை வந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த மரங்களை வந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீர் செய்தனர். மேலும் வந்து இந்த தாழ்வான பகுதியில் வந்து விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த விவசாய நிலங்களை வந்து தண்ணீர் வந்து முற்றிலுமாக அந்த விவசாய நிலங்கள் மூழ்கி உள்ளது. இதனால பாத்தீங்கன்னாக்கா மழை காய்கறி பயிரிட்டுள்ளன. கேரட், பீட்ரூட், கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்ற முட்டுகோஸ் போன்ற மலை காய்கறி வந்து மழை பயிரிட்டுள்ளன. முற்றிலும் வந்து இந்த மழையினால் வந்து மூழ்கி உள்ளது. இதனால பாத்தீங்கன்னாக்கா பல ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த விவசாயிகளும் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து ஒரு மனு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து அந்த விவசாய நிலங்கள் வந்து தோட்டக்கலை துறையினர் வந்து அந்த பகுதிக்கு வந்து சென்றுள்ளனர். எங்கெங்க வந்து அந்த பகுதியில் வந்து மண் இந்த தண்ணீர் புகுந்திருக்குதோ தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நெடுஞ்சாலை துறையினர் வந்து வருகின்றனர்.